பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆர்பிஐ அப்ரூவ்டு பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி வீடியோலையும் பார்க்க போகிறோம். நிரா அப்படின்ற லோன் அப்ளிகேஷனில் எப்படி பர்சனல் லோன் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற கம்ப்ளீட்டான ப்ரொசீஜர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நிரா லோன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் லோன் அமௌண்ட் 5000 தொடங்கி அதிகபட்சம் 1 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 24% தொடங்கி அதிகபட்சம் 36% வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் குறைந்தபட்சம் 350 ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டியும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதிகபட்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்லேருந்து அப் டு 2% ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. லோன் டென்யூர் குறைந்தபட்சம் 3 மாதம் தொடங்கி அதிகபட்சம் 12 மாதம் வரைக்கும் தான் போட்டுக்க முடியும். லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பார்த்துலாம். உங்களுடைய வயசு குறைந்தபட்சம் 21 இருக்கணும். அதிகபட்சமாக 55 வரைக்கும் இருந்துக்கலாம். நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் பரவாயில்ல, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் பரவாயில்ல. மாதந்தோறும் ஸ்டேபிளாக 11,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது அப்படின்னா யார் வேண்டுமானாலும் அப்ளை பண்ணலாம். பே ஸ்லிப் கேட்க மாட்டாங்க, ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி தான் உங்களுக்கு ரெகுலராக வருமானம் வருதா அப்படின்றத செக் பண்ணி தான் லோன் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் 680க்கு மேலே இருக்கணும். கடந்த 6 மாதத்தில் ஏதாவது செக் பவுன்ஸ் இருக்குதுன்னா தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க, கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். லோனை ஃபோர்க்ளோஷர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இஎம்ஐ 3 மாதத்துக்கு கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா லோனை ஃபோர்க்ளோஷர் பண்ண முடியாது. 3 மாதத்தில் தொடங்கி அதிகபட்சம் 12 மாதம் வரைக்கும் டென்யூர் போட்டிருக்கீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட்டை வந்து ஃபோர்க்ளோஷர் பண்ணிக்கலாம். லோனை ஃபோர்க்ளோஷர் பண்ணுறதுக்கு 2.5% ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டியும் அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் அமௌண்ட்லையும் சார்ஜ் பண்ணுவாங்க. லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துலாம். உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் வந்து செல்ஃபி கேட்பாங்க. அது மாதிரி உங்களோட லாஸ்ட் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் தேவைப்படும். இப்போ இந்த லோனை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜரை பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் இஎம்ஐ கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க. இது இப்போ செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே வந்து ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் அவங்களோட லெண்டிங் பார்ட்னர்ஸ் யார்கிட்டேருந்து அவங்க பணத்தை வாங்கி உங்களுக்கு கடன் தராங்க அப்படின்னு சில பார்ட்னர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து மறுபடியும் அப்ளை நவ் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் மொபைலில் இருக்கக்கூடிய பர்மிஷன் எல்லாம் நம்ம எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பர்மிஷன் எல்லாமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் அப்டேட் வேண்டாம் அப்படின்னா அந்த செக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி உடனே வரும். ஓடிபி ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கொடுத்துட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் ஏற்கனவே நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால என்னோடய டீட்டெயில் செல்ஃபி, பேன் கார்டு நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் மேனுவலாக பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து செக் கிரெடிட் ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க. ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணிவிட்டு கீழே வந்து அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வரும், அது ஆட்டோமேட்டிக்காகவே லோட் ஆயிரும். கீழே வந்து ப்ரொசீட் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் உங்களோட சிபில் ஸ்கோர் லோட் ஆகி வந்திருக்கும். டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் மென்ஷன் ஆகி வந்திருக்குது. இப்போ கீழே வந்து கண்டினியூ வித் லோன் அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சேலரி அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நோ கொடுத்துட்டு கீழே வந்து ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கிளிக் பண்ணதும் நம்ம இப்போ என்ட்ரு பண்ண அக்கௌண்ட்டில் தான் சேலரி கிரெடிட் ஆகுதான்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க. எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணணும். ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், மேனுவலாக நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு செகண்ட் ஆப்ஷன். என்கிட்ட வந்து இன்டர்நெட் பேங்கிங் க்ரெடென்ஷியல் இல்லாததுனால நான் இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணுறேன். மேனுவலாக அப்லோட் பண்ணுறதுக்கு அடுத்த பேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேங்க் என்ன அப்படின்றத சர்ச் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன டேட்டில் வேணும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 30 அக்டோபர் 2023 தொடங்கி 29 டிசம்பர் 2023 வரைக்கும் வேணும். அப்லோட் பண்ணுறதுக்கு மொபைலில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து அட்டாச் பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கேலரிக்குள்ளே போகும். கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ஃபினிஷ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் வந்து எஸ் அப்லோடட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண பிடிஎஃப்க்கு பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ரிக்வயர்ட் லோன் அமௌண்ட் கேட்டிருக்கிறாங்க. எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்றத என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்லேயே உங்களுக்கான அப்ரூவல் லோன் அமௌண்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். எனக்கு வந்து ஆல்ரெடி 2 இஎம்ஐ இருக்குது. 9,909 ரூபா ஒரு இஎம்ஐ, அப்புறம் வந்து 7,453 2 இஎம்ஐ போய்ட்டுருக்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு வந்து லோன் தர முடியாது. 50%க்கு மேலே நான் வந்து இஎம்ஐ கட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க.
உங்களுக்கு இந்த பேஜில் வந்து அப்ரூவல் வந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன்.